அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ப்ரீ மார்க்கெட் அனலைஸில் இன்னைக்கு எந்த ஸ்ட்ரைக் எங்கே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்தால் மார்க்கெட் என்ன டைரக்ஷன் இருக்குன்றதை பார்க்கலாம். இங்கே டைரக்ஷன் மட்டும்தான் நம்ம சொல்கிறோம். அந்த டைரக்ஷனும் ஒரு குறிப்பிட்ட விலை அந்த ஸ்ட்ரைக் போனதுக்கப்புறம் சேஞ்ச் ஆகணும்னு சொல்கிறோம். அது கவனிங்க முதல்ல, ஓகேங்களா? உங்கள் டெக்னிக்கல் நீங்கள் என்ன வேணால் படிச்சிருப்பீங்க, அது கூட இது மேட்ச் ஆச்சுன்னா பயன்படுத்திக்கணும். இல்லையா யூடியூப், இன்ஸ்டா, ஃபேஸ்புக் இந்த மாதிரி என்ன போல கொடுக்குறது, யார் கொடுக்குறதையும் நம்பாதீங்க. நீங்கள் படித்து அதை ஆராய்ந்து அனலைஸ் பண்ணி அது சரியாக இருக்குன்னா பயன்படுத்துங்க, இல்லையா தவிர்த்துருங்க. நம்ம வந்து மேக்ஸ் சார்ந்து தான் பங்குச்சந்தை இயங்குதுங்கிற சொல்றதை மட்டும்தான் நம்ம இந்த வீடியோ போடுறோம், ஓகேங்களா? மேக்ஸ் சார்ந்து தான் பங்குச்சந்தை, அது இன்ட்ராடேவாக இருக்கட்டும், பொசிஷனாக இருக்கட்டும், கால்குலேஷன் செப்பரேட் வெவ்வேறு மெத்தடில் இருக்கும், அவ்வளோதான், சிம்பிள், ஓகேங்களா? சரி, அதுக்கு முன்னாடி நம்மளுடைய பொசிஷன் கிளாஸு வருகிற 9th துவங்குது. அதுக்கான டீட்டெயில் டாபிக் எல்லாருக்கும் நான் அனுப்பியிருக்கேன். யாராவது மெசேஜ் பண்ணீங்களோ, யாருக்கா வரலன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. ஓகே, இன்னைக்கு ஒரு ஹிண்ட் கொடுக்குறேன் பாருங்க. அது ரெண்டுக்கும் உண்மையிலே சூப்பராக இருக்கும். கேப்பப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஆயிட்டு ஓப்பன் ப்ரைஸ் மார்க்கெட்டுக்கு நான் சொல்றது இந்த ஸ்ட்ரைக்குக்கு கிடையாது, மார்க்கெட்டுக்கு நிஃப்டி 50, ஓகேங்களா? அந்த இண்டெக்ஸ் ஓப்பன் ஆகிட்டு அந்த ஓப்பன் ப்ரைஸ்க்கு கீழே இருக்கிறதுனால கீழே வந்துட்டு ஓப்பன் ப்ரைஸ் கீழே இருந்துச்சுன்னா மார்க்கெட்டை கண்டிப்பாக நீங்கள் கீழே மட்டும்தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க. ஆனால் அந்த கீழே வந்து ஒரு குறிப்பிட்ட விலையில கவர் ஆகிடும். அந்த இடம் வந்து கண்டிப்பாக தெரியும், அழகாக கண்டுபிடிச்சிடலாம். அங்கிருந்து திரும்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அது செகண்ட் ஹாஃபாக இருக்கலாம், மேபி எனி டைம் தெரியாது. நமக்கு தேவை மேக்ஸ். ஃபர்ஸ்ட் ஓப்பனை பாருங்க, மார்க்கெட்டுடைய ஓப்பன் ப்ரைஸ்க்கு மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே இருந்தால் விட்டுருங்க, வரட்டும். எவ்வளோ தூரம் வருது என்னன்னு தெரியல. அது கீழே இருக்கிற வரைக்கும் நீங்கள் டவுன் சைடு தான் ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்கணும். செகண்ட் ஆஃப் டைம் நியர்ல ஏதாவது சிக்னல் கொடுத்து நம்ம மேக்ஸ் வேல்யூவில் மேட்ச் ஆகி போச்சுனால இங்கிருந்து பறக்கும் போயிட்டு எகைன் ஓப்பனுக்கு மேலே வரும்போது எடுக்கிறதுனால நீங்கள் பெட்டராக பை பண்ணலாம். ஓப்பனுக்கு மேலே வந்தால், ஓப்பனுக்கு மேலே இருக்கு சார் கீழே வரல அப்படின்னா அப் சைட் மட்டும்தான் நீங்கள் ஆப்பர்ச்சுனிட்டியை பார்க்கணும், டவுன் சைடுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை பார்க்காதீங்க. இன்னைக்கு மட்டும்தான் அது பொருந்தும், ஓகேங்களா? அந்த இடத்துல வரும்போது கன்ஃபர்மேஷன் இல்லாமல் பண்ணாதுங்க. சரி, அது நம்ம என்னுடைய வியூ தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். நம்ம அதெல்லாம் பார்க்கறது கிடையாது. நான் மேக்ஸ் வேல்யூ என்ன அந்த டைம்ல லைவ்ல சொல்லுதோ அதை மட்டும் தான் பிலீவ் பண்ணுவோம். 24,200 புட்டு 148 rupees சப்போர்ட் எடுத்தா நிஃப்டி 50 இறங்கும். அது ரெசன்ஸ் எடுத்தா நிஃப்டி 50 ஏறும். அது ஏறினாலும் ஒரு விலையில போயிட்டு திரும்பி ஆகணும். அப்போ இங்க இன்னொரு வேல்யூ வந்து இன்னொரு ட்ரெண்ட் மாத்துதுன்னு அர்த்தம். அதே போல கீழே வந்தாலும் இங்கிருந்து ஒரு வேலையை எடுத்து இங்க திரும்பும். அப்போ இந்த இடத்துல ஒரு வேல்யூ வந்து ட்ரெண்டை சேஞ்ச் பண்ண போகுதுன்னு அர்த்தம். இப்போ நான் மார்க்கெட்ல ஒரு டைரக்ஷன் சொல்லியிருக்கேன், இங்கே ஒரு டைரக்ஷன் சொல்றேன். அப்போ நீங்களே யோசிச்சு பாருங்க, இந்த 148க்கு மேல இருந்தாக்குல மார்க்கெட் இறங்க போகுது அப்படின்னு நம்ம சொல்றோம். 24,200 புட்டு அதுக்கு கீழே இருந்தா மார்க்கெட் ஏற போகும்னு சொல்றோம். அப்போ நான் மார்க்கெட்ல ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்கேன். அந்த இடத்துல வரும் பொழுது இவரு இந்த விலைக்கு கீழே இருக்காரா மேல இருக்காரா அது செக் பண்ணுங்க. கீழே இருந்தாலும் இவர் இந்த விலையில இருந்தாருன்னா திரும்பிடுவார். கீழே இங்க ஒரு வேல்யூ இருக்கும், ஓகேங்களா? அது சம் கால்குலேஷன் வரும். நீங்க அதெல்லாம் உங்களுக்கு எனி மெத்தட் அங்க கன்ஃபர்மேஷன் இருக்கும் இல்லையா? நீங்க படிச்சு பார்த்துருப்பீங்க. நம்ம எதுவுமே பார்க்கறதில்ல, நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பேட்டர்ன்ஸ் எதுவுமே பார்க்க நியூஸ் எதுவும் தெரியாது. உங்க கன்ஃபர்மேஷன் எது இருக்குதோ அது கூட மேட்ச் பண்ணி அந்த இடம் வரும்போது பயன்படுத்திக்கோங்க. நன்றி, வணக்கம், வாழ்க.